டெல்லி கார் குண்டுவெடிப்பில் பலி எண்ணிக்கை 13ஆக உயர்ந்திருக்கிறது. விவரங்களோடு நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா விவரம் என்ன? டெல்லி செங்கோட்டையில் நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பினுடைய பலி எண்ணிக்கை தற்பொழுது 13ஆக உயர்ந்துள்ளதாக லோக்நாயக் மருத்துவமனை நிர்வாகமானது தெரிவித்திருக்கிறது. நேற்று மாலை 6:55 மணி அளவில் ஏற்பட்ட அந்த கார் குண்டுவெடிப்பில் பல்வேறு 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து லோக்நாயக் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது அந்த பலி எண்ணிக்கை 13ஆக உயர்ந்துள்ளதாக மருத்துவமனை நிர்வாகமானது தெரிவித்துள்ளது. பலத்த தீக்காயங்கள் அந்த ஏற்பட்டு சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு சிகிச்சை பலனின்றி அவர்கள் உயிரிழந்ததாகவும் மற்றும் 16 பேர் தற்பொழுது பல்வேறு காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தற்பொழுது அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதலாக மேல் சிகிச்சை தேவைப்படுபவர்கள் எய்ம்ஸ் உள்ளிட்ட மருத்துவமனைகளுக்கு மாற்றப்படுவார்கள் என்ற ஒரு தகவலையும் லோக்நாயக் மருத்துவமனை நிர்வாகமானது கூறியிருக்கிறது. ஒரு சில அந்த காயமடைந்தவர்களுக்கு ஒரு சிலருக்கு கூடுதல் அறுவை சிகிச்சைகள் என்பது தேவைப்படுகிறது என்ற ஒரு தகவலும், அதன் அடிப்படையில் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவின் அடிப்படையில் அவர்கள் அனைவருமே எய்ம்ஸ் உள்ளிட்ட மருத்துவமனைகளுக்கு மாற்றப்படுவார்கள் என்ற ஒரு தகவலையும் லோக்நாயக் மருத்துவமனை நிர்வாகமானது தெரிவித்துள்ளது. விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.